Welcome to Roshan Tech. பொதுவா எக்ஸல்ல நாம ஒரு worksheet-ஓட ஒர்க் பண்ற நேரம் அந்த worksheet-ஐ நாம PDF ஆக மாத்தணுமாக இருந்தா இந்த மாதிரி backstage view அதாவது ஃபைலுக்கு போய் இந்த backstage viewல export அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி and அதுல வர create PDF அப்படிங்கறத கொடுத்து and நமக்கு விரும்பின destination so desktop அல்லது நம்மட folder எதுன்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்மட worksheet-க்கு நேம் கொடுத்து PDF-ஐ கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நாம கிரியேட் பண்றது குறிப்பா ஒரு ஷீட்டுக்கு செய்வோம். பட் more than one ஷீட்டோட நாம ஒர்க் பண்ற நேரம் 1 by 1 ஆக PDF ஃபைலாக மாத்துறது PDF ஆக கன்வெர்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் an எக்ஸாம்பிள் நீங்க 100 ஷீட்ஸோட ஒர்க் பண்றதாக இருந்தா 1 by 1 ஆக நீங்க PDF ஆக கன்வெர்ட் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி இல்லாம எப்படி எக்ஸல்ல காணப்படுற ஷீட்ஸ்களை எப்படி ஒரு PDF ஆக மாத்துறது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களாலையும் more than one sheets ஒரு PDF ஆக கிரியேட் பண்ண ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி. ஸோ ஷீட் நம்பர் 1, ஷீட் நம்பர் 2, ஷீட் நம்பர் 3 அந்த மாதிரி நான் 4 ஷீட் கொண்ட ஒரு எக்ஸல் ஒர்க் புக் கொண்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த 4 ஷீட்டையும் நான் எப்படி ஒரு PDF ஆக மாற்ற போறேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு செய்ய வேண்டியது இந்த மாதிரி கண்ட்ரோலோட உங்களோட ஷீட்ஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட ஷீட்ஸுகளை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபைலுக்கு போய் அதில் வர எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி கிரியேட் PDF. இப்போ உங்களோட டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் நேமை நீங்கள் டைப் பண்ணுங்க. PDFல இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ பப்ளிஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே ஒரு PDF ஆக வரும். இந்த வீடியோவில் இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.